5 வருஷம் எப்படி இருந்துச்சு? விஜய் வந்து நல்லா செய்வார் நாட்டுக்கு. இவனுக்கு வந்து துட்டு கொடுத்தாக்கா போறவனுங்க அவனுங்க நல்ல ஒழுங்கானவங்க கிட்ட, நல்ல அரசியல்வாதி கிட்ட, இல்ல நல்ல குடும்பம் பண்றவங்க ஆம்பளை பொம்பளை கேட்கணும். இரியா கம்முன்னு 5 வருஷம் என்ன செய்யல? ஸ்டாலின் வந்து என்ன செய்யல? நாட்டுக்கு நல்லதுதான் செஞ்சான். என்ன குறை? கரண்ட் போச்சா, தண்ணி போச்சா, இல்ல ஏழை மக்களுக்கு, லேடிஸுக்கு விலைவாசின்னா அவன் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏத்தனது. இவங்கள ஏத்துனாங்க? இவங்க பட்ஜெட் போட்டாங்களா? இவங்க ஒரு பட்ஜெட் கூட போடல 5 வருஷமா. அவன் போட்ட பட்ஜெட் தான் எல்லாமே. எல்லாத்துக்கும் இவங்க வந்து கலைஞர் இருந்தா கூட வருஷத்துக்கு ஒரு முறை பட்ஜெட் போடுவாரு. அவங்க என்ன பட்ஜெட் போட்டாங்க சொல்லு? நல்லதுதான் செஞ்சான் அந்த ஆளு. கெட்டது நாங்க வந்து அதனால அனுபவிக்கல. பொதுப்படியா சொல்றேன் நானு. சரி, இங்க பொதுப்படையா சொல்ற இன்னொரு விஷயம் கேக்குறேன். இப்ப இந்த 5 வருஷம் ஆட்சியில பெண்களுக்கு நிறைய பாதுகாப்பு தான் ஏங்க இல்லாத போச்சு. பொய்யெல்லாம் ஏங்க எப்பவுமே இருந்துகிட்டு அதுக்கு எல்லாமே தான் உடஞ்சி, போலீஸ்காரனே உடஞ்சி அந்த கடையில இருந்து புடிச்சா அந்த விக்கிறதா இந்த கடையில கொடுத்து விக்க சொல்றாங்க. என்ன ஏய் போ பேசாத. நீ எங்க துட்டு குடுக்கற, எங்க சோறு போடுற அவங்க பேசுவாங்க. நாங்கெல்லாம் அப்படிலாம் பேச மாட்டோம். நாங்கெல்லாம் உழைக்கிற வர்க்கம். ஸ்டாலின் போய் கெஞ்சா வில்லு அதெல்லாம் சொன்னா நான் திருடுன்னு சொல்லு. நியாயமா பேசணும் யாரா இருந்தாலும். நம்மளுக்கு 10 புள்ள இருக்குதுன்னா 10 புள்ள பின்னாலே போக முடியாது. நம்ம வீட்டுல இருக்கும்போது தான் நம்ம பிள்ளைங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதிமுக பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஐயா வேலைக்கே ஆகாது. அதெல்லாம் வந்து கண்மூடிதானமா வாழ்ந்துட்டு போட்டாங்க எம்ஜிஆர், ஜெயலலிதா. இதுக்கு மேல் பட்டெல்லாம் வேலைக்கு ஆகாது. இரு 5 வருஷமா 3 வருஷம் கொரோனான்னு போட்டாங்க. என்ன பண்ணாங்க? அதே கொரோனாவை வெளிப்படுத்தி இந்த ஆள் வந்து போய் அந்த கொரோனா வார்டுக்குள்ளே போனான். யாருக்காக பொதுவா பேசுறேன். நீ போனியா நான் போனா? விஜய் எங்க சினிமா நடிகர்லாம் அவன் நேத்து பிறந்த புள்ள. அவனுக்கு இன்னும் அரசியலை பத்தி தெரியும். அது சும்மா துட்டு கொடுத்தா எல்லாம் தான் போறாங்க. இப்ப கொடுத்தா 300 ரூபாய் கொடுத்து போறாங்க கொடி பிடிச்சிக்கின்னு. துட்டு இல்லாத போற கூட்டம் வந்து காங்கிரஸ்காரனுக்கு திமுக காரங்க தான். எவனை துட்டு வாங்க மாட்டான், கொடுக்க மாட்டானுங்க அவனுங்க. கம்முனு பேசாத, நீ பேசாத. நான் எனக்கு வந்து 68 வயசு ஆகுது. நான் வனார்பேட்டில பிறந்தவோம். நாங்க வந்து ஊர் நாட்டுல இருந்து மஞ்சா பை தூக்கிடல. அண்ணா செத்து கலைஞர் ஆட்சிக்கு வந்து அதுல இருந்து எனக்கு தெரியும். அதுக்காக விஜய் இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இப்ப உங்க அம்மா உங்க பாட்டி பண்ண குடும்பம் வேற. இப்ப உங்க பொண்டாட்டிலாம் வந்து அந்த குடும்பம் பண்ணுவாங்களா? அதுதான் அரசியல். இன்னைக்கு 50-55 வருஷம் அனுபவம் ஸ்டாலினுக்கு. இவனுக்கு என்ன அனுபவம்? அனுபவம் தான் தேவை. குடும்பம் எப்படியோ அதுதான் நாடு. யாருக்குமே அனுபவம் கிடையாது. இந்த பாரு எல்லாமே சுற்றி. இப்ப தாமரைக்கு ஓட்டு பண்ண எங்க போய் தேடுவேன்? அந்த ஆள் வந்து என்ன பண்ணான்? நம்ம நாட்டை குடிசவர் ஆகணும். ஜிஎஸ்டி வரி, அப்புறம் ஆமா ஜிஎஸ்டி வரி போட்ட கொரோனா வந்து. கொரோனா என்ன அது? நம்ம பிறக்கும் போதே சளி, இரும்புலி எல்லாமே உண்டு. இவ என்ன பண்ணாங்க? கொரோனா அனுபவம் என்னன்னு சொல்றீங்க? ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 15-18 வருஷமா சீமான் இருக்காரு. அவன் வேலைக்கே ஆக மாட்டான். அவன் பேசியே கெட்டு போனான். போ, பேசியே கெட்ட ஆளு. போடா வேலைய பாத்துக்கின்னு. போடா வேலைய பாத்துக்கின்னு. நீ கரெக்டா பேசுன. நானும் ஏடிஎம் கட்டியிருந்தோம். ஒரு கோட்டருக்கா போய் கொடி பிடிக்க போறானுங்க. நாங்க அப்படி போற ஆளு கிடையாது. என்னைக்கும் ஒரே இடமா ஒரே நிரந்தரமா இருக்கிறவங்க நாங்க. ஆமா, உண்மையதான் பேசுவேன். நீ நல்ல புள்ளையா? நல்ல புள்ள. கெட்டவனா கெட்டவன் சொல்லுவேன். அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது. பின்னால பழக்கம்லாம் நம்மளுக்கு கிடையாது. நாங்க வந்து இதே ஊர்ல பிறந்து வாழ்ந்தவங்க. முன்ன ஒரு பேசி உன்னாலதான் அவனு நீ ஒரு டீ வாங்கி கொடுத்தா நீ ஒரு நல்லதுக்கு பாடுபாடு. ஸ்டாலின் என்ன செய்யல? வந்து இந்த 5 வருஷ காலத்துல இன்னும் அந்த ஆள் தப்பு பண்ண சொல்லு. பொய் பேசக்கூடாது. நம்மளுக்கு நாக்கு நல்லது பேசதான் நாக்கு கொடுத்துக்கிறான் பகவான். எத்தனை கோயிலுங்களுக்கு என்ன செத்து போன கோயிலெல்லாம் எடுத்து நடத்தினாங்க பண்ணா. அதுக்கு மேட்டு குழந்தைங்களுக்கு மத்திய காலை உணவு, அப்புறம் இந்த ஏழை வீட்டு பசங்களுக்கு படிக்கிறதுக்கு அவங்களுக்கு உதவி. பொய் பேசாதே, பொய் பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது.
போய் யாரா இருந்தாலும் நீ எனக்கு பஸ் தண்ணி குடுக்கறனா கூட அதை சரி படி நீங்க சொல்றதுனால கேக்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 250 ஸ்கூல் கிட்ட மூடிட்டாங்களே, அது எப்படி பாத்தீங்க? எப்படி மூடினாங்க? எந்த ஸ்கூல்ல மூடினாங்க? டீச்சருங்க இல்ல அப்படின்னா சொல்லி ஸ்கூல்ல அப்படி எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் மூடி இருக்க முடியாது. பொய்யா மொழி வந்து நல்லா இப்ப எல்லாம் எங்க நாத்தனார் கூட டீச்சர் தான். இன்னொரு பிரின்சிபால் இங்க வராரு, அவரும் சொல்லுவாரு எல்லாம் நல்லதா செய்யறாங்க, இதுல உள்ளவங்க சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு திரியிறாங்கம்மான்னு.